ஹலோ கைஸ், இந்த வீடியோல சர்வைவிங் அஸ் ஜீனியஸ் அண்ட் பாரோ டைம் மேன்வாவோட 29வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மற்ற 28 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் வீடியோ லைக் போடாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்போ அந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்கு வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். போன சாப்டர்ல நம்ம ஹீரோ இருந்துட்டு அந்த ஹாம்போக்லானோட யங் ஹையரா இருந்துட்டு கடுப்பேத்த ட்ரை பண்ணுவோம். பட் ஹீரோ பேச வந்துட்டு அவனுக்கு ஆக்சுவலா பிடிச்சிருக்கும். அதனால அவனோட பிளான் வந்துட்டு ஃபெயில் ஆயிருந்திருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஹீரோ வந்துட்டு அந்த ஃப்ளேம் டிராகன் கூட சண்டை போட்டு வரப்போ, சுப்ரீம் ஃப்ளேம் டிராகனை இந்த அளவுக்கு இன்சல்ட் பண்ணி என்னோட வாழ்க்கையிலே இப்பதான் நான் வந்துட்டு பாக்குறேன். நான் தான் வி மியூரியாங் ஆஃப் த ஜாங்கபி செக்ட் அப்படிங்கிற ஒருத்தன். இன்னொருத்தன் நான் தான் யூன் ரிமியாங் ஒயிட் பிளேட் செக்டர் சேர்ந்தவன். உங்களோட மார்ஷல் டெக்னிக் எல்லாமே ஹைலி கிரியேட்டிவா இருக்கு. இதெல்லாம் நீங்க எங்க கத்துக்கிட்டீங்க? ட்ரூத் செக்கிங் செக்ட்ல இருந்து வரீங்களா? உங்களை மாதிரி ஒரு மெம்பர் இருக்கப்ப அந்த கிளானர் கண்டிப்பா ஒரு பெரிய லெவல்ல வரதா போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப ஹீரோ வந்துட்டு எக்ஸலண்ட், என்னால இவங்கள்ட்ட இருந்து வர பியூரான எனர்ஜியை வந்துட்டு ஃபீல் பண்ண முடியுது. லேட்லி என்னோட புது கல்டிவேஷன் டெக்னிக்கை வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ண அட்டம் பண்ணிட்டு இருந்தேன். ஹார்மனைஸான எனர்ஜியை அந்த நேச்சர்ல இருந்து என்னோட உடம்புக்குள்ள வாங்கணும் அப்படின்னு நினைச்சேன். இங்க இருக்கிற எல்லா விதமான எனர்ஜியும் எல்லா விதமான பிரீத்திங் மெத்தடுமே எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும் அப்படின்னு போயிட்டு இருக்கப்ப அந்த ஹாங்போக்லான சேர்ந்த பொண்ணு இருக்கா இல்லையா, அவ வந்துட்டு இன்னுமே நம்ம ஹீரோ மேல கடுப்பா தான் இருக்கா. ஸ்டில் அந்த ஃபில்தி மாங்கரல் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள அந்த மாதிரி ஆட்டிடியூட் அவ்வளவு ஒன்றும் மோசம் இல்லை அப்படின்னு நினைக்கிறா. பட் இப்படியே எல்லாருமே நினைச்சிட்டு இருக்க பின்னாடி திரும்பி பார்த்தா இந்த ஃபீனிக்ஸ் டிராகன் சமிட்டை நடத்துற அந்த நாம்குங்லான சேர்ந்தவங்கள யாரோ ஒருத்தங்க வந்து அடிச்சு போட்டு கீழே படுக்க வச்சுட்டானுங்க. இப்ப இங்க இருக்கிறவங்களா ஒவ்வொரு தடவை இந்த டிராகன் ஃபீனிக்ஸ் சமிட் வந்து நடக்கிறப்பயும் சரி, அன்ஆர்த்தடாக்ஸ் ஃபேக்ஷனை வந்துட்டு இது ஈர்க்கதான் செய்யுது. நேத்து இப்படிதான் நடந்துச்சு. நாம்குங் கிளான் டோரை க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் இலவாதமான ஃபிளைஸும் பறந்து இங்க வந்துட்டீங்க போலயே. ஓப்பனா இதை கண்டக்ட் பண்ற மாதிரி தான் இங்க வந்திருக்கீங்கல. இந்த நாம்குங் கிளானுக்கு எனிமிஸ் அப்படிங்கிறவங்க ஷார்டேஜே கிடையாது. இந்த சீக்கிரம் முடிச்சிடலாம் அப்படிங்கிறப்ப அங்க வந்துட்டு எனக்கு உங்களோட ரியாக்ஷன்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரைட், இதெல்லாம் இந்த முரிம்ல வந்துட்டு காமனான ஒரு விஷயம் தானே அப்படின்னு சொல்றானுங்க. பார்த்தா அவனுங்க சாதாரண ஆளுங்க கிடையாது. அவனுங்க வந்துட்டு பிளட் ஃபிளேம் கல்ட்டை வந்துட்டு சேர்ந்தவனுங்க. அவங்க வந்துட்டு போச்சு, இதுல நிறைய பிளட் மாஸ்டர் ஷார்ட்ஸ்மேன் வேற இருக்கானுங்களே அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இவனுங்க எல்லாருமே எங்களை கொல்லதான் வந்திருக்கானுங்க. ஆர்த்தடாக்ஸ் செக்டோட ஃபியூச்சர் ஜெனரேஷனே இங்கதான் இருக்காங்க அப்படிங்கிறப்ப சின்ன வயசுல இவங்க எல்லாத்தையுமே கொண்டலாம் அப்படின்னு இவங்க முடிவு பண்ணிருக்காங்க போல. குட், என்னோட இந்த டெக்னிக்னால தான் அந்த 7th அப்போஸ்ல இருந்து அவரோட கண் பார்வையை வந்துட்டு இழந்தான். என்னோட டெக்னிக்கை கவுண்டர் பண்றதுக்காக ஒரு டெக்னிக் இவங்க கண்டுபிடிச்சிருந்தாங்க அப்படின்னா மறுபடியும் அவங்களை டிஃபீட் பண்ணது மூலமா நான் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப அங்க இருக்கிறவன நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, ஹே உனக்கான டெத் வாரண்ட் நாங்க இஷ்யூ பண்ணிருக்கோம், இருந்தாலும் இந்த இடத்துக்கு வந்து நீ தைரியமா வந்திருக்கியா? இந்த ஆர்த்தடாக்ஸ் செக்டர் சேர்ந்த முட்டாளுக்கு உண்மையுமே ஒண்ணுமே தெரியல, நீ யாரு நான் சொல்லட்டுமா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இதை பத்தி நினைச்சதுக்கே அடுத்து என்ன வர அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஆல்ரெடி புரிஞ்சிருக்கும்ல அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அவனோட டீமன் ஸ்லேயிங் ஜென்டில் ஃப்ளோயிங் ஸ்ட்ரைக்கை வந்துட்டு பண்றான். மறந்துடாதீங்க, இந்த ஃப்ளோயிங் ஸ்ட்ரைக் தான் நம்ம பிளட் ஃபிளேம் கல்ட்டுக்கு எதிராக சூப்பரா வேலை செய்யக்கூடியது. அந்த ஃபிளேம் டிராகன் கூட ஹீரோ கிட்ட இருந்து சச்சா பியூரான பியர்சிங் எனர்ஜி வரதை வந்துட்டு நோட் பண்றான். ஆனா அந்த சைடு அவனுங்க இதுக்கு முன்னாடி ஒரு பாம் மாதிரி விஷயத்தை யூஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா, அதை வந்துட்டு நிறைய வச்சிருக்கானுங்க. அதை தூக்கி அந்த இடத்துல போடுறப்ப அந்த இடம் வெடிக்குது. ஆனா ஹீரோ வந்துட்டு லிமிட் ரிலீசிங் டெக்னிக்கை வச்சு பின்னாடி போயிட்டான். ஹீரோ வந்துட்டு என்னதான் டைரக்ட் ஹிட்டை வந்துட்டு அவாய்ட் பண்ணியிருந்தாலும் அந்த வெடிப்பு மூலமா உருவாங்கின ஷாக் இருந்துட்டு என்னோட போர்ட்ஸ் வந்துட்டு இனிமே நடுநடுங்க வச்சுட்டு இருக்கு அப்படிங்கிற. அது மட்டும் கிடையாது, வாயில இருந்து பிளட் எல்லாம் கக்க ஆரம்பிச்சாராம். சோ ஹீரோட உள்பகுதியில் இருக்கிற உறுப்புகள் வந்துட்டு டேமேஜ் ஆயிருக்கு. இதெல்லாம் தண்டர் பாம்ஸ்ல இந்த மாதிரி பாம்ஸை யூஸ் பண்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய கிரைம், ரிபல்லியன் மாதிரி. இதை யூஸ் பண்ணி ஆர்த்தடாக்ஸ் ஹையர்ஸ் எல்லாத்தையுமே இருந்துட்டு கொல்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறப்ப சவுண்ட் டிரான்ஸ்லேஷன் மூலியமா வாங் சாங் வந்துட்டு லைட்னிங் ஜீனியஸ் நல்லா தானே இருக்கு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அந்த ஷோபின் எங்க அப்பன்னு கேட்க அவர் வந்துட்டு ஹாங்போ மெங்கரோட பொசிஷனை பத்தி ஸ்கவுட் பண்றதுக்காக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனான். கண்டிப்பா அவன் அந்த ஹாங்போ கிளாண்ட் இருக்கிற இடத்துலதான் இருக்கணும். உன்னால இப்ப நல்லா மூவ் பண்ண முடியுதா அப்படின்னு கேட்க ஹீரோ வந்துட்டு முடியும், லெட்ஸ் கோ அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு போறப்ப அந்த பிளட் ஃபிளேம் கல்ட்ல இருக்கிறவங்களாம் நம்ம ஹீரோ தான் இருந்துட்டு குறி வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஷோபின் இருக்கா இல்லையா, அவளுமே இருந்துட்டு அந்த மெங்கரின் பக்கத்துல தான் இருந்துட்டு சொன்ன மாதிரி நின்றுட்டு இருக்கா. ஆனா திடீர்னு அந்த மெங்கரின் இருந்துட்டு என்ன நினைச்சான்னு தெரியல, ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணி ஷோபின் அட்டாக் பண்ணி அங்க ஏர்ல வந்து தள்ளி விட்டுட்டா. இதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல வாங் சாங் வந்துட்டு என்னடா பண்றது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறப்ப ஹீரோ மட்டும் மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்றான். நான் 5th கவுண்ட்ல அங்க ரீச் ஆகுறதுக்குள்ள கண்டிப்பா வந்துட்டு சர்ஃபேஸ்ல ஸ்டக் ஆயிருவா. டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 21 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணிட்டு பர்ஃபெக்டா ஒரு ஜம்ப் அப் பண்ணி ஷோபின் வந்துட்டு பிடிச்சிட்டு அப்படியே மெல்ல வந்துட்டு கீழே இறக்கிட்டான். அதுக்கப்புறம் அங்க இருந்த அந்த பிளட் ஃபிளேம் கல்ட்ட சேர்ந்தவனையுமே இருந்துட்டு ஹீரோ போட்டு தள்ளிட்டான். ஷோபின் இருந்துட்டு ரொம்ப நன்றி, பட் நீ வந்துட்டு நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்க ஹீரோ வந்துட்டு நம்ம இங்க இருந்து போறோம், சீக்கிரமா இங்க இருந்து நம்ம வெளியே போயே ஆகணும் அப்படிங்கிறப்ப அவளு ஓகே அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் வாங் சாங் அங்க வழியில இருக்கிற நிறைய பிளட் ஃபிளேம் கல்ட்ட
சேர்ந்தவங்கன்ட்டு அட்டாக் பண்ணிட்டு அவங்க வந்துட்டு சவுத் சைட்ல இருந்து வந்து இருக்காங்க. அப்படிங்கிறப்ப ஹீரோன்ட்டு அப்படின்னா நம்மளுமே அவங்களுக்கு மூவ் அலாங் பண்ணலாம். நார்த் வெஸ்ட்ல இருக்கிற ரிட்ஜ் இந்த ஷோர் லைனையே நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு போலாம். அப்படிங்கிறப்ப ஷோபின் பட் நம்ம அங்கதான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ராப் விதிச்சிருந்தாங்கன்னா அப்படிங்கிறப்ப அப்பயும் நிறைய பிளட் ஃபிளேம் கல்டிஸ்ட் வரப்ப அவங்க எல்லாத்தையுமே ஹீரோ வந்துட்டு வெட்டி போட்டுட்டு நமக்கு வேற சாய்ஸ் இல்ல. இங்க ஒரு லேக் இருக்கிறதுனால நம்மளால ஒரே ஒரு சைடை மட்டும் தான் சூஸ் பண்ண முடியும். அப்படிங்கிறப்ப மத்த ஆளுங்களையுமே இருந்துட்டு அவங்க கொண்டுட்டு இருக்கானுங்க இல்லையா. வாங் சாங் வந்துட்டு லுக்ஸ் லைக் மத்த ஜெனரேஷனோட ஸ்டூடெண்ட்ஸ் இருந்துட்டு அவங்க கொள்றதுல ரொம்ப பிஸியா இருக்கானுங்க போல. உனக்கு இதெல்லாம் நினைச்ச கில்ட்டியா இருக்கா அப்படின்னு கேட்க ஷோபின் இருந்துட்டு இந்த இடத்துல நிறைய பாவம் பண்றவங்க வந்துட்டு அந்த பிளட் ஃபிளேம் கல்ட்ட சேர்ந்தவங்க தான். எதுக்காக நம்ம வந்துட்டு கில்ட்டா ஃபீல் பண்ணணும் அப்படின்னு கேட்கிறா. ஏன்னா மேபி நம்ம ஹீரோவை தேடி கூட அவங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கலாம். அதனால மத்தவங்க இருந்துட்டு இந்த இடத்துல கொல்லப்படலாம். ஹீரோ வந்துட்டு அந்த பிளட் ஃபிளேம் கல்ட்ட சேர்ந்த நாய்ங்க ஒவ்வொரு டைம் பாக்குறப்ப அவங்களோட ஸ்கல்ல வந்துட்டு அப்படியே ஓப்பன் பண்ணணும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சு போயிட்டு இருக்கான். போனா அது வந்து சர்வைவ் ஆன மித்த அந்த யங் ஜெனரேஷன் எல்லாமே அந்த இடத்துல இருக்கிறானுங்க. அப்ப அந்த ஃபிளேம் டிராகன் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு என்ன லுக் இது, உன்னை பாக்குறப்ப ரொம்ப இன்ஜுரி ஆயிர மாதிரி இருக்கு. இந்த அளவு கேஸ் நடந்திருக்கனால என்னோட கிளான் இருந்துட்டு வருவாங்க. அது மட்டும் இல்லாம நாம்கும் கிளானுமே இருந்துட்டு வருவாங்க. இது எல்லாமே ஓவர் ஆனதுக்கு அப்புறம் நான் வந்துட்டு ஸ்பெஷல் எஃபர்ட் மூலியமா உனக்கு வந்துட்டு ரேரான ஹீலிங் எலிக்சரை வந்துட்டு வாங்கி தரேன் அப்படிங்கிறப்ப அதை யங்கரிங் இருந்துட்டு பிரதர் எதுக்கு அப்பெல்லாம் பேசிட்டு இருக்க, அதுக்கப்புறம் நீ ஒரு ஃபில்தி ரிச், இன்னுமே நீ யாரு, அந்த பிளட் மாஸ்டர் ஷார்ட்ஸ்மேன் வந்து கிளியரா ஒன்ன தேடி தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு கிட்ட என்ன மாதிரியான வெறுப்பை வந்துட்டு நீ சம்பாரிச்சு வச்சிருக்கிற, ஆன்சர் பண்ணு, என்ன பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுதா அப்படின்னு கேட்க ஹீரோ வந்துட்டு சோ இவங்க தான் இந்த கிரேட் கிளான்ஸோட சில்ட்ரனா, லுக்ஸ் லைக் மிட்டயரோட செக்டர் சேர்ந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஆல்ரெடி அவங்க கையில இறந்துட்டாங்க இல்லைன்னா ஸ்கேட்டர் ஆயிட்டாங்க போலயே. அப்படிங்கிறப்ப அந்த யங்கர் வந்துட்டு வேற வார்த்தையெல்லாம் சொல்லாத, எனக்கு கேட்டதுக்கு மட்டும் நீ பதில் சொல்லு. அது மட்டும் இல்லாம உன்னோட இன்ஜுரிஸை வந்துட்டு என்னால் நல்லாவே நோட் பண்ணிக்க முடியுது. இந்த மாதிரி ஒரு பெத்தட்டிக் ஸ்டேட்ல இன்னுமே உன்னோட லிட்டில் மார்ஷியர் பவர் எல்லாத்தையுமே எங்கிட்ட கெத்தா காமிக்க முடியுமா அப்படின்னு கேக்குறப்ப ஹீரோ வந்துட்டு நீ என்னோட ஜூனியர் சிஸ்டரை வந்துட்டு ஒரு பெயிட்டா வந்துட்டு யூஸ் பண்ண பார்த்ததானே அந்த லோட்டஸ் பெவிலியன்ல அப்படிங்கிறப்ப அந்த ஷோபினை வந்துட்டு தள்ளி விட்டுருப்பாளே அதான் ஹீரோ மென்ஷன் பண்றான். மெங்கரிங் இருந்துட்டு நான் உன்னோட ஜூனியர் சிஸ்டரை பெயிட்டா யூஸ் பண்ணனா, நீ வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணிருக்க போல. ஆர் பெராப்ஸ் என் மேல பழி சுமத்த வந்துட்டு பாக்குறியா, உன்ன மாதிரி ரூட்டே இல்லாத மாங்கரல் இருந்துட்டு நான்சென்ஸை வந்துட்டு பேசுற அப்படிங்கிறப்ப ரூட்டே இல்லையா, உனக்கு தான் இருந்துட்டு ரூட் இல்லாத மாதிரி இருக்கு. இந்த மாங்கரல் அப்படிங்கிற வேர்ட் எல்லாம் யூஸ் பண்றப்போ ஒரு எஜுகேட்டட் பர்சன் இருந்துட்டு அதை யூஸ் பண்ணுவாங்களா, மாட்டாங்க. பட் நீ யூஸ் பண்ற அப்படின்னு கேட்கறான். அது ஹீரோ கிடையாது, நம்ம வாங் சாங் இருந்துட்டு கேட்கறான். இப்படிதான் உங்க வீட்டுல வந்துட்டு கோட் ஆஃப் ஆர்டர்னா என்னன்னு சொல்லிட்டு மத்தவங்க பேசணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. ஹாங்போ கிளான் வந்துட்டு ஒரு நல்ல பிரஸ்டீஜியஸான கிளான் அப்படின்னு கேள்விப்பட்டேன். அப்ப அதெல்லாம் பொய்யா, அது மட்டும் கிடையாது. நீங்க இருக்கிற அந்த ஷாங்டாங்ல சாப்பாட்டுல எல்லாம் நல்லா சால்ட் நிறைய இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். பட் உன்னோட வேர்ட்ஸ்ல சுத்தமா டேஸ்டே இல்லையே. நீ பண்ண அட்ராசிட்டியை பார்த்ததுக்கு 2 விட்னஸஸ் இருக்காங்க. அப்பையும் கூட வெக்கமே இல்லாம அது இல்லன்னு சொல்ற. இந்த ஷாங்டாங்ல இருக்கிற முரீம்ல இருக்கிற நோபல் யாருமே இந்த அளவுக்கு ஹாங்போ கிளான் அளவுக்கு பொய் சொல்லி நான் கேள்விப்பட்டதே கிடையாது. கரெக்ட் தானே அப்படிங்கிறப்ப அந்த யங்கரிங்க்கு அவ்வளோ இன்சல்ட்ட கேட்டு பயங்கரமா கோவம் வந்து அட்டாக் பண்ண வரப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு அவளை அடிச்சு அந்த இடத்துல தூக்கி வீசிறான். அவ உடனே சுத்தி இருக்கிற எல்லாருமே நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண சேர்ந்துக்கிறானுங்க. இந்த முரீம்ல வந்துட்டு நடுநிலை அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வந்துட்டு உண்மை தெரியல அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு யாரும் கனெக்ஷன் இருக்கோ அவங்க சைடு தான் நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னு அவனுங்க எல்லாம் சொல்றானுங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு அந்த சுப்ரீம் ஃபிளேம் டிராகனோட டெத் இருந்துட்டு ஆல்ரெடி சீல் பண்ணப்பட்டுருச்சு. சோ இந்த ஹாங்போ மெங்க்ரோனோட வந்துட்டு நல்ல வேல்யூக்கா யூஸ் பண்ணி இந்த மிஷனை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண வேண்டியதான் அப்படின்னு ஹீரோ நினைக்கிறான். அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பாக்குறேன்.